இவங்க இந்த பொறியை நாங்க கண்டிக்கிறோம். பழைய நிலையை தொடரணும். சொல்றது எல்லாமே தொழிலாளியை பிரிச்சாடுற சதி சூழ்ச்சி. இதுக்கு நாங்க பலிகடா ஆகுற மாதிரி. அக்கா, இப்போ 12 சுற்றுகள் பேச்சுவார்த்தை நடந்திருக்கு. 12வது நாளாக இந்த போராட்டம் தொடர்ந்துட்டு இருக்கிறது. பல பேர் பார்த்துட்டு இருக்காங்க. இதே அடிப்படையில் பார்க்குறப்ப அந்த பக்கம் அந்த தனியார் நிறுவனம் வேலைக்கு ஆட்கள் எடுத்து அவங்களுடைய வேலையை எக்ஸிக்யூட் பண்ணிட்டு இருக்காங்க. நாளைக்கு நீங்கள் பணிக்கு ஒரு இடத்துக்கு உத்தரவாதம் போயிட்டு கவலை இருக்கிறதா, வேதனையாக இருக்கிறதா, இல்லை உங்கள் கோரிக்கையில் இன்னுமே ஸ்ட்ராங்காக இருக்கிறதா அவங்க யார வேணாலும் ஆட்களை எடுத்துக்கிட்டோம், என்ன வேணா பணி வேணா செஞ்சுக்கிட்டோம். எங்களுக்கு வரும் ஆட்சி அதிகாரம் அதே மாதிரி போராட்டம் 12 நாட்கள் நெய்வேலி ஜியோ ஒப்பந்தத்தில் நாங்கள் ஆதரவு கொடுத்தோம். நெய்வேலியில் ஜியோ அஜென்சி ஜியோ ஒப்பந்தத்தில் பேட்டி கொடுத்துருவாங்க. நாங்கள் ஒரு வருஷமா போராட்டம் பண்ணிட்டு இருக்கோம். போராட்டம் பண்ணி பாட்டு பாருங்க போயிட்டோம். காலம் சென்னை அப்படியே எந்த பேசி மற்றவங்க முடிச்சா அமைச்சு பிளேட் வைக்கிறது பேசுவாங்க, பாட்டு பாடுவாங்க. பேசி பாடுவாங்க. அன்பார்ந்த தூய்மை பணியாளர்களே, நம்ம ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு போராட்டத்தை நடத்திட்டு வரோம். 12 நாட்களாக வெற்றிகரமாக நம்ம நடத்திட்டு வரோம். இந்த போராட்டத்தில் மாணவர்கள் முதல் முறையாக மாணவர் சக்தி நமக்காக அவங்க கல்லூரிகளில் நம்ம போராட்டத்தை நடத்தி இருக்கிறாங்க. இன்னைக்கு சென்னை பல்கலைக்கழக மாணவர்கள் நம்ம கோரிக்கையை ஆதரித்து அதே சென்னை பல்கலைக்கழக வரலாற்று வளாகத்தில் நமக்காக ஒரு கண்டன அதே அந்த மாணவர்கள் இன்னைக்கு நம்மளை சந்திக்க வந்திருக்கிறாங்க. அவங்க நம்ம கோரிக்கையை முழுமையாக ஆதரிக்கிறாங்க. அவங்க இந்த போராட்டம் தூய்மை பணியாளர்களோட போராட்டம் மட்டுமல்ல, சென்னை மாநகராட்சியை கார்பரேட்டிடமிருந்து மீட்டெடுக்கிற போராட்டம் உறுதியாக நம்புறாங்க. அந்த நம்பிக்கையோட அவங்க நம்மளுக்கு உதவி செய்ய வரல. இந்த போராட்டத்தில் அவங்க பங்களிப்பு இருக்கணும்னு நினைச்சு வந்திருக்கிறாங்க. அந்த RSYF பல்கலைக்கழக மாணவர்கள் சார்பா தோழர் தீரன் நம்ம கிட்ட அவங்க பிரதிநிதிகள் சார்பா நம்ம கிட்ட உரையாற்றுவாங்க. அன்பார்ந்த தோழர்களே, முதலாவது உங்கள் அனைவருக்கும் எங்களுக்கு புரட்சிகர வாழ்த்துக்கள். ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. ஏன்னா 12 நாட்களாக தொடர்ந்து நம்முடைய கோரிக்கைக்காக, நம்மளுடைய உரிமைக்காக தொடர்ந்து போராடுறது இருக்கு இல்லையா. எவ்வளவு வெயில் அடித்தாலும் மழை அடித்தாலும் முடிஞ்சு நிக்கிறது இருக்கு இல்லையா, அது நம்மளால மட்டும்தான் முடியும். ஏன்னா நாம் தான் உழைக்க வரணும், நாம் தான் தீர்மானிக்கிற எல்லாருக்கும். அதுதான் நம்மளுடைய வாழ்வாதாரமே நமது வேலை தான். 23,000 சம்பளம் தான். இந்த 23,000 சம்பளத்துல நம்மளுடைய புள்ள பொட்டுகளை படிக்க வைக்கணும், நம்ம சாப்பிடணும், நம்ம எல்லாமே மருத்துவ செலவு தான் பார்க்கணும். இன்னைக்கு அதுக்கே மிகப்பெரிய ஒரு ஆப்பாட்டிக்கிறாங்க தான் இந்த திமுக அரசு. ஏன் இதே திமுக அரசு எல்லாத்துக்கும் இந்த அமைச்சர்கள் போறாங்க வராங்க எல்லாம் பண்றாங்க, ஏன் மக்களை பார்க்கறது ஏன் வரல? சாதிய கண்ணோட்டம் தோழர்களே, இங்க இருக்கிற சேகர் பாபு இருக்கட்டும், அவருக்கும் இந்த துறைக்கு சம்பந்தமே கிடையாது. அவர் பேச்சுவார்த்தை நடத்துறாரா, நீலம் சோசியல் மீடியாவை நான் பத்திரிகையாளர் சந்திக்க வந்துக்கிறேன், உங்களை சந்திக்க வரல அப்படின்னு திமுக சொல்றது. நம்ம இல்ல சேகர் பாபுன்ற அமைச்சர் கிடையாது. அவர் நம்ம அமைச்சர் ஆகிட்டாரா? இன்னைக்கு இந்த போராட்டத்தை அவங்க கையில் எடுக்க மாட்டாங்க, நம்மளுடைய கோரிக்கை செவி சேர்க்க மாட்டாங்க. நாங்க என்ன பண்ணோம், இன்னைக்கு சென்னை பல்கலைக்கழகத்துல
உங்களுடைய கோரிக்கை ஆரம்பிச்சு அது உங்க பிரச்சனை கிடையாது, எங்க பிரச்சனை. நீங்க இருக்கிற எல்லாம் எங்க அம்மா எங்க சிக்கா எல்லாம் தான். நீங்க தான் சுத்தமா வச்சுக்கீங்க. நாங்கெல்லாம் இனிமே பல்கலைக்கழகத்துல படிக்கிறோம், ஒரு நோய் நொடி இல்லாம இருக்கிறனா நீங்க இறங்கி சுத்தம் செய்யறீங்க. அதனாலதான் நாங்க நோய் நொடி இல்லாம வந்து படிக்கிறோம். அப்ப உங்களுக்கு ஆதரிக்க வேண்டியது எங்களுடைய தார்மீக கடமை என்று இன்னைக்கு சென்னை பல்கலைக்கழகத்துல அந்த போராட்டத்தை நடத்தி அந்த மாணவர் மத்தியில் உங்களுடைய பிரச்சனை எடுத்து பேசிட்டு அதே மாணவர்களை இன்னைக்கு வந்து நம்ம கூட்டிட்டு வந்து நம்ம மக்களோட போய் நம்ம தான் நிக்கிறோம். திமுக நிற்காது. ஏன்னா அது இன்னைக்கு வந்து ஒரு முதலாளிக்கு வேலை செஞ்சு இருக்குது, ஒரு கார்பரேட் வேலை செஞ்சு ஓட்டு போட்டு தேர்தலுக்கு நம்மளை ஏறெடுத்து பார்க்கலையா. அவங்களோட அரசோட கொள்கையை தனியாரமயமாக்குறாங்க. அசிங்கமா இல்ல சொல்றதுக்கு, அசிங்கமா இல்ல. என் மக்களுக்கு ஓட்டு போடுங்க, ஆட்சி வந்தா உங்களை பணி நிரந்தரம் செய்வேன், உங்களுக்கு வந்து சம்பள உயர்வு நான் கொடுப்பேன் சொன்னேன். முக ஸ்டாலின் எங்க போனாரு? ஏன் உள்ள வர மாட்டேன்? இதே வந்து ஒரு உயர்சாதியை சார்ந்து வந்து இங்க வந்து உட்காந்து பார்க்க மாட்டீங்கன்னா விட்டுருப்பீங்களா? சோசியல் மீடியா பார்த்தேன், ஒரு அம்மா என்னால பாத்ரூம் போக முடியல, தப்பு செய்ய முடியல அப்படின்னு சொல்லிட்டு அழுகுறாங்க. அதை பார்க்கும்போது அவ்வளவு பரிதாபமா இருக்குது. நம்மள போய் ஓட போக சொல்றாங்க. நான் ஏன் ஓட போனா? நான் தான் சென்னை, நாங்க தான் சென்னை, நாங்க சென்னை கிடையாது. சென்னை விடாச்சா? இன்னைக்கு நம்மளுடைய பூர்வக்குடி மக்கள் தூக்கி 30-40 கிலோமீட்டர் செம்மஞ்சேரி அங்க வந்து தூக்கி அடிக்கிறான், பெரும்பாலத்தில் அடிக்கிறான், அன்னிகள் அடிக்கிறான். இப்ப நம்மளும் வந்து அடிக்கணும். இந்த கொத்தடிமையா ஒரு கார்பரேட் கிட்ட வந்து வேலை செய்யணும்ன்றதா இந்த திமுக அஜெண்டா என்பதை வந்து நம்ம புரிஞ்சுக்கிறோம். அதனாலதான் கான்ட்ராக்ட் மையத்தை எதிர்த்து நம்ம இன்னைக்கு போராட்டம் உட்காந்து, தனியார் மையத்தை எடுத்து போராட்டம் உட்காந்து இருக்கிறோம். அதனால நாளைக்கு கோர்ட்ல தீர்ப்பு வர போகுது. தீர்ப்பு வந்து நமக்கு எதிராக வந்தாலும் நம்ம உட்காரதான் போறோம். கட்டாயமா வராது. நம்மளுடைய போராட்டம் அந்த மாதிரி போராட்டம் இருக்கு. அப்படி வந்தாலும் நம்ம எதையும் வந்து பயந்து அஞ்ச மாட்டோம். நீ ரவுடி வச்சு மிரட்டு, நீ கவுன்சில வச்சு மிரட்டு, நீ என்ன வேணா பண்ணு, மாடல் நாங்க ஒண்ணு செட்ட ஒழுங்கா பண்ண முடியும். தமிழ்நாடு முழுக்க போராட்டம் அடிக்கும், தமிழ்நாடு முழுக்க ஆதரவு தருவோம். எல்லா காலேஜிலும் நாங்க இருக்கிற எல்லா காலேஜிலும் அனைத்து மாணவர்கிட்ட நாங்க பேச்சுவார்த்தை நடத்தி தூய்மை பண்ணிட்டு அவங்களை ஆதரிச்சு போராட்டம் நடத்துன்னு சொல்லிட்டு நாங்க வந்து அறிக்கை சொல்லுவோம், போராட்டம் பண்ணுவோம். யாரும் சோர்ந்துடாதீங்க, நம்ம கோரிக்கை எல்லாமே இந்த இடத்துல நம்ம நவரே கூடாது. அது இன்னும் பண்ண கூட அதை பத்தி பிரச்சனை இல்லை. நம்மளுடைய உரிமை நான் உருவாக்குறது. என் வரி பணத்துல நீ வந்து சொகுசா உட்காந்துக்கிற, நான் எல்லாம் உனக்கு அமைச்சர் பதவி வந்துச்சா, நான் உனக்கு முதலமைச்சர் பதவி வந்துச்சா, எல்லாத்தையும் தீர்மானிக்கிறது நம்ம தான். நீ போலீஸா இருக்கு, ராணுவத்தா இருக்கு, யாரவனா இருக்கு, மக்கள் சக்தி முன்னாடி எல்லாம் வெறும் தூசுதான். நான் வந்து சிந்தாரப்பேட்டில எங்க அம்மா நகர்ல இருந்தாங்க, இன்னைக்கு பெரும்பாகத்துல வச்சிருக்காங்க. இப்படி வந்து பூர்வக்குடி மக்கள் எதுக்கும் அஞ்ச மாட்டோம், தொடர்ந்து போராடுவோம். உங்களுடைய போராட்டம் வெற்றி பெற வர புரட்சிகர மாணவர்கள் முன்னணி உங்களோடு துணை இருக்கும் என்பதை நல்லா பேசலாமா? கட்டாயமா வெற்றி பெறது. பயப்படவே கூடாது. நாங்க இருக்கிறோம், நாங்க இருக்கிறோம். ஒரு காலேஜ் நாளைக்கு 10 காலேஜ் நாங்க இருக்கிறோம், உங்களோடு நாங்க இருக்கிறோம். மெட்ராஸ் யூனிவர்சிட்டி, மெட்ராஸ் யூனிவர்சிட்டி பாட்டு பாடு, 2 பாட்டு பாடு. சட்டமே மனவாட பாட்டிக்கு தீரன் பாடுறா சுற்றி வளைக்கிறேன். காப்பாத்தினே இங்கு கனவொன்றும் இல்லை, நடப்பதொன்றும் இங்கு மக்களாட்சி இல்லை. அப்படி நடல நமக்கு ஏன் இந்த நிலை? அடக்கு முறை செலுத்தும் காவல்துறை, அநீதி பக்கம் பேசும் நீதித்துறை, எல்லாம் அரசியல் தத்துவம் வரை கட்டாளமாடாது அமைப்பா சேர்ந்து வர கெட்டா சொல்லு. நாங்கள் அடிமைகள் இல்லடா.
எல்லாம் சொல்லு நாங்க பாடல்கள் இல்லடா எல்லாம் சொல்லு நாங்க பயந்தவன் இல்லடா என்ன சொல்லு இனி பயந்தவன் நல்லடா கட்டா சொல்லு எல்லாம் சொல்லு நாங்க கோடைகள் இல்லடா எல்லாம் சொல்லு எல்லாம் சொல்லு ஜெய்விங் சுற்றி வளைகிற பாஸ் படிச்சு பட்டம் பெற்ற தலைவர் தானடா சட்டமேதை அம்பேத்கர்டா படிச்சு பட்டம் பெற்ற தலைவர் தானடா எத்தனையோ துன்பங்கள் இந்துக்களின் நடுவினிலே அவைப்பட்டார் தனிமையிலே என்னும் பொதுமையிலே கல்விகத்தான் வந்தாரு ஒன்று சேர சொன்னாரு புரட்சி செய்ய சொன்னதை அம்பேத்கர் பல செய்தி சாதியை முடித்த சமத்துவ தலைவர் அம்பேத்கர் சோதனை பல கண்டு சாதனை சட்டமேதை அம்பேத்கர்டா படிச்சு பட்டம் பெற்ற தலைவர் தானடா சட்டமேதை அம்பேத்கர்டா படிச்சு பட்டம் பெற்ற தலைவர் தானடா திட்டமாக தொகுத்தவர் சட்டம் தன்னை வகுத்தவர் பட்டமேதை மாநாட்டிலே பாதம் செய்த அம்பேத்கர் தொகுத்தவர் சட்டம் தன்னை வகுத்தவர் பட்டமேதை மாநாட்டிலே பாதம் செய்த அம்பேத்கர் தலித்திய மக்களுக்கு தந்த தன்னல தலைவர் உலகில் நாமால உரிமைகள் பெற்று தந்த தலைவர் அம்பேத்கர் உலகில் நாமால உரிமைகள் பெற்று தந்த உன்னத தலைவர் சட்டமேதை அம்பேத்கர்டா படித்து பட்டம் பெற்ற தலைவர் தானடா சட்டமேதை அம்பேத்கர்டா படித்து பட்டம் பெற்ற தலைவர் தானடா தோழர் சுற்றி வளைக்குது பாசி பாடுங்க ஏன் சின்ன பாடுங்க தோழர் சுற்றி வளைக்குது பாசி பாடுங்க ஏன் சின்ன கொஞ்சம் பாடுங்க சுற்றி வளைக்குது பாசிச படை இல்லாது தமிழ்நாடு எங்களின் கோட்டை பல பல வடிவங்களில் வருது பாசிசம் இல்லாது போராடி இதுதான் கம்யூனிசம் பெரியார் மண்ணு சொல்லுங்க பார்ப்பனை ஒண்ணு மண்ணு பெரியார் மண்ணு சொல்லுங்க பார்ப்பனை ஒண்ணு மண்ணு சுற்றி வளைக்குது பாசிச படை இல்லாது தமிழ்நாடு எங்களின் கோட்டை பல பல வடிவங்களில் வருது பாசிசம் இல்லாது தமிழ்நாடு பயந்து போக மாட்டோம் இது பகத்சிங் மண்ணு ஒலி போய்க்க மாட்டோம் இது பூலித்தேவன் மண்ணு ஒலி போக மாட்டோம் இது ஒண்டி வீர மண்ணு காட்டி கொடுக்க மாட்டோம் இது கட்டபொம்மன் மண்ணு போராட்டத்தின் முதல் பெண் யாரடா நெஞ்சை நிமித்தி சொல்லி நாச்சதானடா உலவாளி கட்டி வேலை கொட்டி கொண்டது யாரடா கெத்தா சொல்லி நம்ம புலி தானடா இல்லடா ஆர்எஸ்எஸ் படையை எதிர்கொள்ளுவோம் பாரதிய படையை வீரமான தமிழ் மரபை பிடிச்சு போவாங்க ஒன்னாக சுத்தி வளைக்குது பாசிச படை இல்லாது தமிழ்நாடு எங்களின் கோட்டை பல பல வடிவங்களில் வருது பாசிசம் இவராது போராடு இதுதான் கம்யூனிசம் பயந்து போக மாட்டோம் அங்கே ஹைதரையை கூட்டம் அடக்குமுறைக்கு எதிராக சேர்ந்திருக்கிற கூட்டம் பாசிச படையை போக மாட்டோம்
ஐயனோட வீரங்கிய திப்பு சுல்தான் நின்னாரு வாலிப வயதிலே போர் தலைவர் ஆனாரு சாவுசி தொழிலாளருக்கு உணர்வெழுச்சி தந்தாரு ஓரல்லூர் பாலை வேலை நிறுத்தம் பண்ணாரு கப்பலோடு தமிழ அவர் எழுந்து நின்னாரு ஏகாதிபத்தியத்தை அவர் எழுந்து நின்னாரு கப்பலோடு பாசிசத்தை முறியடிக்க புத்திய வாங்க வாங்க பாசிச படை தமிழ்நாடு எங்களின் கோட்டை பல பல வடிவங்களில் வருது பாசிசம் தோழாது போராடி இதுதான் கம்யூனிசம் பண்ணு இந்த மாதிரி போராடி மறுபடியும் பண்ணு சின்ன மலை வாழ்ந்த எங்க தொழில் பண்ணு அவரோட குரலோட எடுத்து சொல்லு மரபடா தலைவரோட மரபடா விடுதலை போராட்டத்தை கதை கேளுடா விடுதலை தமிழ்நாடு அரசுக்கு சுடுகாடு அதிகத்தை மரபை சுத்தி வளர்க்கிறது பாசிச படை விடாது தமிழ்நாடு எங்களின் கோட்டை பல பல வடிவங்களில் வருது பாசிசம் தோழாது போராடு இதுதான் கம்யூனிசம் மண்ணு சொல்லடா நின்னு பார்ப்பன எதிர்ப்பு கொண்ட மண்ணு பொய்யார் மண்ணு சொல்லடா நின்னு பார்ப்பன எதிர்ப்பு கொண்ட மண்ணு சுத்தி வளர்க்கிறது பாசிச படை விடாது தமிழ்நாடு எங்களின் கோட்டை பல பல வடிவங்களில் வருது பாசிசம் தோழாது போராடு இதுதான் கம்யூனிசம் எடுக்க மாட்டியா தண்ணி இருக்கு உணர்ச்சி வசப்பட்டு கத்தியாச்சு தொண்டை வலிக்குது மச்சான் கொடி இருந்தாடா இருக்கு அவங்க கிட்ட இருக்கு ஒரு 2 கேன் மட்டும் அருளே இந்த ஒரு கொடி மட்டும் எடுத்தியா கொடி ஒன்று 2 மொபைல் யாருடா வீடியோ எடுக்க நம்ம இவரு அறிவு வருஷம் வெளியே கூட போயிட்டாங்க